ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பாதி கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்திற்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவோட அளவை அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச விழுது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 மராட்டி முக்கு, 4-5 கிராம்பு, 2-3 பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தாளிதம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல். கூடவே ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலையும் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் வறுத்துக்கோங்க. முந்திரி கடலெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வெங்காயத்தோட கலர் லேசாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நீள்வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தக்காளி வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க விழுதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. அரைச்ச விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. பச்சை வாசம் போனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. நான் வந்து 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 கப் அளவு பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. நீங்கள் இந்த ரெசிப்பியில் உருளைக்கிழங்கு தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் என்ன மாதிரியான வெஜிடபிள் சேர்க்கலான்னா கேரட், பீன்ஸ், பட்டாணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இது போல் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. அரிசியும் மேலெலும்பி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தான் நீங்கள் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணணும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு விசில் வச்சாச்சு. இப்போ இது 2 விசில் வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ 2 விசில் வந்துட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். நீங்களே பாருங்கள், நல்லா கமன்னு புதினா சாதம் சூப்பராக தயாராகிருச்சு. பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக நல்ல சூப்பராக இருக்குது. இது நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிதம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவு வதங்கியிருக்கு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. அப்போ இன்னுமே சீக்கிரமாக வதங்கி வரும். அதே மாதிரி நம்ம பூண்டு சேர்க்கும் போது அடிப்பிடிக்காமல் இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா முழுமையாக வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1 கைப்பிடி அளவு பூண்டை இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதாக சேர்க்க வேண்டாம். பூண்டை வந்து நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 1-2 நசுக்கி சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பூண்டு, இஞ்சி இது 2துடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் 4 பெரிய சைஸ் அளவு தக்காளியை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க.
சின்ன சைஸ் தக்காளியாக இருந்ததுன்னா 5 தக்காளி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற அளவு வந்து 4 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும், 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இப்போ தக்காளி நல்லா முழுமையாக மசிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இடையிடையில இது போல் கலந்து விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, தக்காளி முழுமையாக வதங்கிருச்சு. இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டிலையே மிளகாத்தூள் கரம் மசாலாலாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நிறைய வெரைட்டி ரைஸ் ரெசிபீஸும் நம்ம சேனலில் இருக்குது, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாத்தூள் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வடித்த சாதம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த சாதம் வேணாலும் யூஸ் பண்ணலாம், பாஸ்மதி அரிசி, நார்மல் ரைஸ், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம எப்போதும் வீட்டில் சாதம் வடிப்போம்ல, அந்த சாதம் தான். நான் வந்து 1 கப் அளவு அரிசி எடுத்து அதில் சாதம் ரெடி பண்ணி அந்த சாதத்தை தான் சேர்த்துருக்கேன். நான் யூஸ் பண்ண கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். சாதத்தை ஒட்டுமொத்தமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போதும் வேக வைக்கிற மாதிரி குலைவாக வேக வைக்காமல் கொஞ்சம் வந்து ஒரு 90% வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வடிச்சிடுங்க. அப்போ தான் சாதம் நல்லா உதிரியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைகளெல்லாம் கிடைக்கிற அந்த ஃப்ரைட் ரைஸ் போல் இருக்கும். நம்ம இந்த சாதத்தை சேர்த்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும், சாதமும் உடையாமல் இருக்கும். இந்த சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுட சுட சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ சிம்பிளான தக்காளி சாதம் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சாதத்தை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடலாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது காரத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ கரெக்டாக சாப்பிட்ருவாங்க. இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அப்பளம், வடகம், அதுக்கப்புறமா எல்லா விதமான வறுவல் ரெசிபியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். காளான் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், அதுக்கப்புறமா நான்வெஜ்ஜில் வந்து எல்லா விதமான வறுவலுமே சூப்பராக இருக்கும். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் ஃப்ளேவரோடையும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கட்டும்போது 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கட்டினீங்கன்னா சாதம் வந்து நல்ல மணமாக இருக்கும். கூடவே நெய் வந்து அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் வீட்டில் தக்காளி சாதம் ரெடி பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்துக்கணும். நீங்கள் ஏற்கனவே வறுத்த கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் வறுத்த கடலை யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2-3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து இதில் 3 பச்சை மிளகாய் நீள்வாக்கில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. தாளிதம் நல்லா பொரிஞ்சக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம சாதம் வடிக்கும் போதும் உப்பு சேர்த்து தான் வடிச்சிருப்போம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் சாதமில் உப்பு சேர்க்கலைன்னா இந்த ஸ்டேஜில் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் பொழிஞ்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடித்து வச்சிருக்க சாதத்தில் சேர்த்துருங்க. நான் வந்து 3 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும்.
இப்போ இந்த மாதிரி இந்த சாதத்தில் சேர்த்துட்டு ஜென்ட்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாதம் உடையிறது மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மெதுவாக கலந்துக்கோங்க. அவ்வளோதான், பெர்ஃபெக்டான டேஸ்டியான லெமன் ரைஸ் சூப்பராக தயாராகிருச்சு. இதை நம்ம லஞ்ச் பாக்ஸில் வச்சு கூட கொடுத்து விடலாம். ரொம்ப ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி. நம்ம இந்த மாதிரி நிறைய வேர்க்கடலெல்லாம் போட்டு செய்யும்போது குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பிடும்போது இடையில கடிப்படும் போது ரொம்பவே ருசியாக இருக்கும். ஸோ இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சாதம் நல்லா உதிரியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம இப்போ வாஷ் பண்ணும்போது ஒயிட் கலரில் தண்ணி வருதில்ல, இந்த மாதிரி வராமல் தண்ணி நல்லா தெளிவாக வரணும். அது வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஊறட்டும். அடுத்தது ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். இது கீ ரைஸ்ன்றதுனால நம்ம நெய்யில் செஞ்சோம்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். நெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அதிகமான மசாலாஸ் இதில் சேர்க்க வேண்டாம். கரம் மசாலா வந்து கொஞ்சமாக சேர்த்தாவே போதும். இப்போ இதில் 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும், அது வரைக்கும் வதக்கினாலே போதும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து பண்ணும்போது நல்ல வாசனையாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம், பிரியாணிக்கு தான் நம்ம அதிகமாக சேர்ப்போம். இந்த ரெசிபிக்கு 1 டீஸ்பூன் சேர்த்தாவே போதும். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை 1-2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளியை ரொம்ப பொடியாக அரிஞ்சிடக்கூடாது, 1-2 கட் பண்ணினா போதும். இப்போ இதை ஓரளவு வதங்க விடுங்க, ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத நல்ல வந்து ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம 1 கப் அளவு அரிசி எடுத்துருந்தோம்ல, அதுக்கு 1 கப் அளவு தேங்காய் பால், 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். தண்ணி அளவு ரொம்ப முக்கியம். தண்ணி அளவு அதிகமாகிடுச்சுன்னா சாதம் வந்து குழஞ்ச மாதிரி ஆயிரும். தண்ணி அளவு கம்மியாயிடுச்சுன்னா சாதம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால கரெக்டான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு தேவைன்னா செக் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்க்கும்போது நல்ல கரிப்பாக இருக்கணும், அதாவது உப்பு அதிகமாக இருக்க மாதிரி தெரியணும். அப்போ தான் நீங்கள் வந்து ரைஸ் சேர்த்து வேக விடும்போது கரெக்டான அளவுக்கு வரும். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை சேர்த்துடலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சாதம் ஓரளவு வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 1 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை விசில் வரலன்னா 10 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுங்க. உடனே நம்ம கரண்டி வச்சு கிளறக்கூடாது. அப்படி கலந்தோம்னா சாதம் உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால ஒரு அகலமான பாத்திரத்துல கொட்டி நல்லா ஆற வச்சிருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ஃபைனலா இதுல கொஞ்சமா முந்திரி, திராட்சை நெய்யில தாளிச்சு கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நான் எப்போதும் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். வாயில வந்து அந்த முந்திரி கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நான் இன்னைக்கு இதை வந்து மீன் குழம்பு கூட அதுக்கப்புறமா ஃபிஷ் ஃப்ரை கூட வச்சு தான் சர்வ் பண்ண போறேன். பொதுவாக நான் எப்போ வந்து இந்த சாதம் செஞ்சாலும் சிக்கன் கிரேவி தான் பண்ணுவேன். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு இந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன். இது ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. சிக்கன் கிரேவி கூட மட்டும் இல்லை, ஃபிஷ் கறி கூடவும் இது ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன காம்பினேஷன் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
ஃபஸ்ட்டு நம்ம தால் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் அரை கப் அளவு தால் எடுத்துக்கோங்க. நான் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் பாதி அளவு துவரம்பருப்பு பாதி அளவு பாசிப்பருப்பு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட எடுக்கலாம். ரொம்ப கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா பாதி அளவு வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்ல கெட்டித்தன்மை கொடுக்கும். நான் வந்து துவரம்பருப்பு மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணி சேர்த்துட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவு பருப்புக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து பருப்பு நீங்கள் விசில் விடும்போது வெளியில் எலும்பி வராது. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. 5 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும். இப்போ வந்து ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகியிருக்கு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு, முழுமையாக வெந்திருக்கு. இது இன்னும் நல்லா மசிஞ்சு வரணும்னா நீங்கள் ஒரு மத்து வச்சு நல்லா இதை கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். நான் அப்படியே சேர்க்க போகிறேன். இந்த அளவு பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் இது ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ணின பூண்டு சேர்த்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின இஞ்சி, 2 பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு சேர்த்துட்டு இது கூடவே 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரட்டும், அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட பொடியாக கட் பண்ணின தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருந்தேன். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கரெக்டாக இருக்கும். தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாத்தூள் வந்து காரம் கம்மியாக இருக்கும். அப்போ சாம்பார் இந்த மாதிரி தால் இது போன்ற ரெசிபிக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ டேஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா உங்களுக்கு அதிகம் அடிப்பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு நல்ல தக்காளி வந்து முழுமையாக வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து தக்காளி முழுமையாக வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம்ல பருப்பு, அதை அந்த தண்ணியோடவே சேர்த்து இது போல் சேர்த்துருங்க. முடிஞ்ச அளவு மசிச்சுட்டு சேருங்க. நீங்கள் கரண்டி வச்சு கூட மசிச்சு விடலாம். மசிச்சுட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா அது கூடவே தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பருப்போட கன்சிஸ்டன்சி எவ்வளோ இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துருங்க. கொத்தமல்லி இலைகள் வந்து நல்ல வாசனை கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணலாம். இப்போ வந்து பருப்பு சூப்பராக தயாராகிருச்சு. இதுக்கு நம்ம தடுக்கா ரெடி பண்ணணும். நீங்கள் எப்போ இந்த தாலை வந்து சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டேஜில் இந்த தாலுக்கு மேலே நம்ம செய்ய போகிற தடுக்காவை நீங்கள் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு தடுக்கா பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு ஒரு 4-5 பல் பூண்டை கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு இந்த பூண்டை வந்து தின்னாக நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா மொறுமொறுப்பாக வர வரைக்கும் இது போல் எண்ணெயிலேயே வதங்க விடுங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பூண்டு நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறமா ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. பூண்டோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிளகாய்த்தூள் சேர்த்த உடனேவே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து தடுக்கா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க.
நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம தாலை சர்வ் பண்ணும்போது அதை மேலாப்பில் நீங்கள் இதை ஊற்றிட்டு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் தாலில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம். நம்ம நார்மலாக சாம்பார்லாம் வந்து தாளித்து கொட்டுவோம்ல அந்த மாதிரி. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து நம்ம ஜீரா ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. முழுமையாக நீங்கள் நெய்லையே இதை பண்ணலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பிரிஞ்சி இலை 1 பட்டை இதெல்லாம் சேர்த்துருங்க. இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு. இது கூடவே 2-3 கிராம்பும் சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருங்க. இது வந்து ஜீரா ரைஸ் அப்படின்றதுனால சீரகத்தோட வாசனை அதிகமாக இருக்கணும். அதனால் சீரகம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய் 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை முழுசாக சேர்த்துட வேண்டாம், கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போடும்போது வெடிக்காமல் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்க்கணும். நான் வந்து பாஸ்மதி அரிசியை ஒரு 90% வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துருக்கேன். பொதுவாக ஜீரா ரைஸ்க்கு 90% தான் வேக வச்சு சேர்க்கணும். அப்போ தான் உதிரி உதிரியாக நல்ல சுவையாக இருக்கும், இல்லைனா குழஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சாதம் வடிக்கும் போதே ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தேன். ஸோ வந்து பார்த்துட்டு தான் நம்ம சேர்க்கணும். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அரிசி உடஞ்சிராமல் பார்த்து மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் இந்த மாதிரி. நம்ம நார்மலாக எப்படி சாதம் வடிப்போமோ அதே மாதிரி வடிச்சிக்கலாம். சாதத்தில் நீங்கள் எண்ணெய் சேர்க்கணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. நார்மலாக நீங்கள் சாதம் டெய்லி எப்படி வடிப்பீங்களோ அதே போல் வடித்து எடுத்துக்கலாம். குக்கர் சாதத்தை விட வடித்த சாதம் இந்த ரெசிபிக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நார்மலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான நல்ல கமக்கிற ஜீரா ரைஸ் வந்து சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பார்த்தீங்களா, ஜீரா ரைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. டேஸ்ட் வந்து ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் மசாலா தான் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர் மசாலா வந்து இந்த ரெசிபிக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. இதை வந்து 2-3 டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணுற பாஸ்மதி அரிசி வந்து நல்ல குவாலிட்டியானதாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல உதிரியாக ரொம்ப டேஸ்டியாக வரும். இப்போ இதை தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா திருகி விட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. அரிசியில் கொஞ்சம் ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நல்லா திருகி விட்டு நம்ம வாஷ் பண்ணுறோம். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி தெளிவாக வர வரைக்கும் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இது ஒரு முக்கியமான டிப்பு. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு குக்கரில் 2 லிட்டர் அளவு தண்ணி வச்சுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கறதுனால அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். எலுமிச்சம்பழம் சாறு சேர்க்கறதுனால ரைஸ் உடையாமல் இருக்கும். தண்ணி லேசாக கொதிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நார்மலாக நம்ம எப்படி அரிசி வேக வைப்போமோ அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இடையிடையில் அரிசி வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ரைஸ் வந்து முழுமையாக வெந்துருச்சு. நீங்கள் கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா லேசாக நசுங்கிற மாதிரி இருக்கணும், முழுமையாக நசுங்கக்கூடாது, அதாவது ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி அரிசி வந்து உடையவும் கூடாது. அப்படி உடஞ்சதுன்னா அரிசி வந்து வேகாமல் இருக்குன்னு அர்த்தம். சாப்பிடும்போது அதிகமாக மெல்ற மாதிரி இருக்கும். இப்போ அரிசி வெந்ததுக்கப்புறமா இது போல் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிட்டு இது நல்லா ஆற வச்சுருங்க. இது ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். ஹோட்டல்ஸ்லலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க.
எந்த அளவுக்கு அரிசி ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு ரைஸ் நல்ல உதிரி உதிரியாக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடியை அரிஞ்சுக்கோங்க. 4-5 பூண்டு பற்கள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு சமைச்சோன்னா நம்ம சேர்க்குற காய்கறிகள்லாம் ரொம்ப சாஃப்டாயிரும், கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் சேர்த்துருக்க காய்கறிகள் வந்து 2 விதமான குடமிளகா, ஒன்று பச்சை கலர், இன்னொன்று வந்து ரெட் கலர் குடமிளகா சேர்த்துருக்கேன். இது கூடவே கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் இதெல்லாமே சேர்த்துருக்கேன். எல்லா காய்கறிகளுமே அரை கப் அளவு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்த்துட்டோன்னா காய்கறிகள் ரொம்ப வதங்கிரும், கிறிஸ்பியாக இருக்காது. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எதுக்காக சர்க்கரை சேர்க்குறோன்னா டேஸ்ட்டுக்காக, அதுக்கப்புறமா காய்கறிகளோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ காய்கறிகள் ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. நீங்கள் இந்த காய்கறிகள் தான் சேர்க்கணும்னு கிடையாது, நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு சேர்க்குற மாதிரி காய்கறிகள், அதாவது பச்சை பட்டாணி, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இந்த மாதிரி. இப்போ காய்கறிகள் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம சாஸஸ்லாம் சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த சாஸ் வேணாலும் சேர்க்கலாம், உங்களுக்கு விருப்பமான அளவுகள்லையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே க்ரீன் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். டார்க் சோயா சாஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா டொமேட்டோ கெச்சப் கூட சேர்க்கலாம், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் நீங்கள் வினிகர் கூட சேர்க்கலாம். உங்களுக்கு வினிகர் பிடிக்கும்னா வினிகர் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து வினிகர் எதுவும் சேர்க்கலை. ஒருவேளை உங்களுக்கு சாசஸ் வந்து பிடிக்காதுன்னா ஜஸ்ட் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இது மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் அப்படியே பெர்ஃபெக்டான ஹோட்டல் ஸ்டைலில் வந்து டேஸ்ட் கிடைக்கணுன்னா கண்டிப்பாக சாசஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம சேர்த்த சாசஸ், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வேக வச்சு வச்சுருக்கோம்ல ரைஸை, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டி வச்சு ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, ஜென்டலாக மிக்ஸ் கொடுங்க. பாருங்கள், இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல, இந்த மாதிரி கலந்துக்கோங்க. அப்போ தான் சாதம் வந்து உடையாமல் குழையாமல் இருக்கும். அடியிலிருந்து எடுத்து இந்த மாதிரி போட்டுறணும். பாருங்கள், இந்த மாதிரி. இதே போல் எல்லா சாதமும் நல்லா வந்து அந்த வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் ஆகிறது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எவ்வளோ உதிரி உதிரியாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரைட் ரைஸை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பெர்ஃபெக்டான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே பக்காவாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.